கர்நாடகாவில் வந்து துணை முதலமைச்சர். இந்த சிவகுமார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. மேகதூது அணையை காவிரியின் குறுக்கே கட்டாமல் விடமாட்டோம்னு சொன்ன ஆள். மேகதூது அணையை மேகதூது அணை வந்தால் காவேரி நீரே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு கூட கிடைக்காது. தமிழ்நாடு பாலைவனமாக மாறிவிடும். இது தஞ்சாவூர் பாலைவனமாக விடும். அந்த இவர் சிவகுமார் தான் நான் கட்டியே தீர்வேன்னாரு. அவரை வெக்கம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து கூட்டத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்குல்ல, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தால் அதே சிவகுமார்கிட்ட கூப்பிட்டு நீ மேகதூது அணையை கட்டாதுன்னு சொல்லுங்கள். ஐஎன்டிஏ கூட்டணி தானே உங்கள் கூட்டங்கள் பூரா. அதை சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. நடக்காத காரியத்துக்கு போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி மறுசீரமைப்பு தொகுதி. அதுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஊரை ஏமாத்துறீங்களா ஸ்டாலின்? பினராயி விஜயன் வந்திருக்காரு கேரளாவிலேருந்து. என்னத்தை கிழிக்க போகிறாரு அவர்? பினராயி விஜயன் அந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போ பேசுகிறீங்களே. இதில் வந்துக்கிட்டு முல்லை பெரியாறு அணையில் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க கேரளா அரசாங்கம். உங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு இதே பினராயி விஜயனை வச்சு முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை தீர்த்துக்கு வர வேண்டியது தானே. அதுக்கு துப்பு இல்லை ஸ்டாலினுக்கு. தொகுதி மறுசீரமைப்புன்னு அந்த கோமாளியவும் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து தெலுங்கானாவிலேருந்து ஆந்திராவில் எதிர்க்கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்திருக்காரு. தெலுங்கானாவில் மந்திரிக்கு வந்திருக்காங்க. என்ன இந்த ஐஎன்டிஏ கூட்டணி தான் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், எம்ஜிஆர் இதே தெலுங்கானாவும் இதே ஆந்திராவில் என்ன பண்ணார், என்டி ராமராவுங்கிற தன்னுடைய நண்பர் அவர் எலெக்ஷனில் நிற்கும்போது ஐடியா போட்டார். இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது ஆந்திராவில், இவர் ஜெயிச்சிருவார், நாளைக்கு ஆந்திரா முதலமைச்சராக வந்தால் நமக்கு ஒரு தயவு தேவைன்னு சொல்லி, தம்பி செலவுக்கு பணம் வச்சிருக்கியான்னு கேட்டார். என்டி ராமராவ் இல்லை நான் யோசிக்கவே இல்லைன்னாரு. சரி செலவுக்கு நிறையா இருக்கும், நீ பாட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்க, உனக்கு இது எலெக்ஷனை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்ட்டு 10 கோடியே கையில் கொடுத்து விட்டார். எதுக்கு என்டி ராமராவுக்கு 10 கோடி கொடுத்து என்ன அவருக்கு என்ன பிரயோஜனம்? அவருக்கு சொந்த விஷயம் என்ன இருக்குது? 10 கோடியை கொடுத்துட்டு என்டி ராமராவ் ஜெயிச்சு முதலமைச்சரான உடனே கிருஷ்ணா நதி நீரை சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கு இது போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டார். அது மாதிரி நட்புங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், நாட்டுக்கு உபயோகப்படுத்தணும் நட்பை. நீங்கள் நட்பு உண்மையிலேயே இருப்பதாக இருந்தால் சிவகுமாரை வச்சு மேகதூது அணையை இது பண்ணணும், தடுத்து நிறுத்தணும். பினராயி விஜயனை வச்சு முல்லை பெரியாறு அணைக்கு நீங்கள் வந்து தீர்வு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இவங்களெல்லாம் கூட்டி ஒரு ஆடிகள் கூடி மடம் கட்டின மாதிரி என்ன ஒரு அளவும் தெரியாமல்